அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 6 24 இயர் தான் பார்க்க போகிறோம். 6 மணி மட்டும்தான் நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் என்ன மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் வந்து நமக்கு எப்பயும் மட்டும் 3 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரிசல்ட் 3 விதமாகவே அடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 984 ஓகேங்களா, 1 செகண்ட் வந்து 685 20 சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 427 96 சரிங்களா. இதுதான் இருக்குது. நம்ம இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு 1 மணி ஷோவுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ தான் நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால நம்ம அதை தகுந்த மாதிரி எடுக்க முடியல. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து எடுப்போம். கொஞ்சம் டைம் இருந்தால் எடுத்துருக்கலாம். ஏன்னா டைம் இல்லை. ஊர்லேருந்து வந்தோடனே நம்ம வீடியோ போடணும். அதனால் டக்குன்னு போட்டோம். அதனால் எடுக்கல. சரிங்க, அப்போ எடுத்து நம்ம வந்து 8 மணி ஷோவுக்கு விலாவரியாக பார்க்கலாம் என்ன மாதிரி மெத்தடுக்குள்ள ரிசல்ட் வருது அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் பிடிமான வரல. ஒரு 2 நாளாகவே நம்ம வந்து என்னென்ன நம்பர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ண விட்டுட்டோம். சரிங்க, அப்போ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 8 மணி ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் அடிக்கப்பட்ட நம்பர் 984, செகண்ட் அடிக்கப்பட்டது 520, அதுக்கு அடுத்து அடிக்க 796. சரிங்களா, டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது எந்த நம்பருக்கு எந்த நம்பரும் கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 984, செகண்ட் அடிக்கப்பட்ட நம்பர் 520, அதுக்கு அடுத்தது 796. சரிங்களா, ரெண்டுக்குமே எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துருந்துச்சு. அப்படி இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ராயம் என்ன மாதிரி நம்பருக்கு வைக்கிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு நம்ம சி போர்டில் திரும்ப 3ஆம் நம்பர் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்களா பாருங்களேன். 3ஆம் நம்பர் எனக்கு போட்ட வரைக்குமே அதிகமாக வந்து 7க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் வந்திருக்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர்லேயே நமக்கு 2 நம்பருக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் 9ஆம் நம்பரில் கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் அப்போ அந்த 796 தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர். 796 அடிக்கப்பட்ட நம்பர். இதில் வந்து பேசிக்காக ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. 984 அது ப்ளஸ் வந்து நமக்கு 796 இந்த 2 நம்பரையும் மேட்ச் ஆகும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதுதான் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் இருக்குது. பட் அது என்ன நம்பர்னு பார்ப்போம். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் அடிப்பாங்களா அப்படின்னா 2 ட்ராவை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 796 மேட்ச் பண்ணியும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி 2 ட்ராவை கொஞ்சம் அளவுக்கு மேட்ச் பண்ணாங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சி போர்டு ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எதனால் 3ஆம் நம்பர்னால் 6க்கு 3ங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் 6க்கு 3ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8க்கு 6 அடிச்சிருக்காங்க இல்லையா. 8க்கு 6 அடிச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே 8க்கு 3 அடிச்சுக்கிறாங்க இல்லையா. அதே கணக்காக தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 6க்கு 3 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எதனால் 6க்கு 3னா 6ஆம் நம்பர் தான் நான் எப்பயுமே சொல்ல 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா. நான் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். 0 வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் வச்சுருங்க மறக்காமல். அது வந்து அதிகமாக செட் ஆகும் நம்பர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி 0க்கு 6 தான் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஏங்க அப்போ நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆல் போல் 6ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், மாற்றி கொடுக்கல இல்லையா. நம்ம கணக்கில் வந்தது வேறு மாதிரி வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆல் போல் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதனால தான் 6ஆம் நம்பர் கொடுத்தோம். கண்டிப்பாக இப்படி மாற்றி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்போயுமே நீங்கள் ஒன்று கவனமாக பார்த்துங்க. நம்ம சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ வந்து உங்களுக்கு 6ஆம் நம்பர் தான் வருது. 0வை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க. அது நல்லா கவனமாக பார்த்துங்க. அப்படி 0க்கு 1 அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. 0க்கு அதாவது 0க்கு 6ங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடுறாங்களோ அதே மாதிரி 0க்கு 1ங்கிறதையும் ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் நமக்கு இப்போ ஒரு 4-5 ட்ராவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 0க்கு 6ஆம் நம்பருக்கு தான் வருங்க, வேறு எதுவும் வராதுங்க. அது மாதிரி அவங்க மெத்தட் வச்சிங்கன்னா பாருங்கள் எடுப்போம். அதே மாதிரி 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. அது இது 2யும் பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். 2யுமே பேஸை வச்சு தான் கொடுக்குறோம். 2க்குமே ஒரே மாதிரி லிங்க்கு கண்டிப்பாக வரும். அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து எப்போயும் 0 வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு டவுட் இல்லைங்க. வேறு ஏதோ நம்பர் எனக்கு டவுட்டே இல்லைங்க. எனக்கு டவுட்டாகவே இருக்குங்க. எனக்கு என்ன நம்பர் வைக்கணும், 0க்கு என்ன நம்பர் இருந்தால் செட் ஆக மாட்டேங்கன்னா நீங்கள் 6ஆம் நம்பர் வச்சு விட்டுடலாம். 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 நம்பர் ஏதோ ஒன்று வைக்கலாம். இல்லை 2 நம்பருமே வைக்கிறதா இருந்தால் கூட வச்சு விட்டுடலாம். அது ப்ளஸ் உங்கள் கணக்குலேயே வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு 10 ட்ரா ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ட்ராவில் வந்து நமக்கு 0க்கு 6ன்னு வச்சு விட்ருவாங்க. 0க்கு 6 0க்கு 1 அடிச்சிருவாங்க இல்லையா. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0 மேக்ஸிமம் வருதுன்னா என்ன நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு இந்த நம்பர் வரப்போ இந்த நம்பர் தான் வரும். நம்மளே யூகம் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் வைங்க ஆடுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். இருந்த எடுத்துங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வரல அப்படின்னா அடுத்து என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் ஏ போர்டில், 4ஆம் நம்பர் சி போர்டில். சரிங்களா,
எதனால் சி போர்டில் 4 நம்பர் வருதுன்னா 6க்கு 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது. அதனால சி போர்டு 6 நம்பர் கொடுக்குறோம். 6 நம்பர் இது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. 6 நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் 6க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா இங்கேயும் 6க்கு 4 தான் ஆடிக்கிறாங்க. 6க்கு 4 இங்கேயும் ஒரு 6க்கு 4 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான். அதில் மாற்றுக்கருத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஒரு 8ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர்னால் 9க்கு 8ன்னு ஆடுவாங்க. அப்படி யாருக்கும் வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி எதுவும் 8ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். 8ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து வைங்களேன். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கணக்கில் வருது பாருங்கள். 8க்கு அதாவது 9க்கு 8 அப்படிங்கிற நம்பரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து எனக்கு ஒரு 9 நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 9 நம்பர் வருதுன்னா 7க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அது போக ப்ளஸ் இந்த ட்ராவிலே ஒரு 9 நம்பர் இருக்குது. போன ட்ரா வந்து 984ன்ற ஒரு ட்ரா இருக்குது. சரிங்களா? இது வந்து அப்படியே கேட்சப் பண்ணி தூக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆடினா கூட 9 நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 நம்பருக்கு பதிலாக 9 நம்பர் அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாத நம்பரை கொடுக்கவே இல்லை. நான் வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சிறப்பான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஒரு 6ஆம் நம்பர் காமிக்குது. என்னங்க பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 9க்கு 6ங்கிறதும் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரா. அதில் மாற்றமே இல்லை. 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கட்டாயமாக வரும். 9க்கு 6ங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா 4க்கு 6ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? 4க்கு 6ன்னு வந்தாலே 9க்கு 6ன்னு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் வந்து வச்சுருக்கீங்களா பாருங்கள். 8 அல்லது 6ங்கிற நம்பரை பி போர்ட்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். பி போர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் 8 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் எதுக்கு வருதுங்க? என்னங்க சம்மந்தமே 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்குது. ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆடுவாங்க. ஆடக்கூடிய கம்பெனி தான். சரிங்களா? ஒரு நம்பர் தள்ளி கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆனாங்கன்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது ரொம்ப கணக்கில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்க? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் தான் எனக்கு கிடச்சிது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா 7க்கு 5 7க்கு 9 இந்த 2 நம்பருமே கொஞ்சம் எவர்கிரீனான நம்பர் தான். ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே இது வந்து ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுதான். அதனால் நீங்கள் அதை தைரியமாக போடலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தான் காட்டுது எனக்கு. சரிங்களா? டிஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது. அதாவது 983 அப்படின்னு வரலாம். இல்லை வந்து 564ன்னு வரலாம். இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் என்னங்க கொடுக்கலாம்? ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் போடலாம். வருது. வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. சரிங்க? என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 6ஆம் நம்பர் கணக்கில் இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது 9ஆம் நம்பர். உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 5 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.